Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.2ல 5th சம் பார்க்கலாம். வகுக்க டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 32y² மைனஸ் 8yz பை 2y. இந்த பாலினாமியலை 2/y டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு போட்டு 32y² மைனஸ் 8yz டிவைடட் பை 2y. ஸோ இந்த 2y அப்படின்றத இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன் இல்லைங்களா? ரெண்டு டேர்ம்லையும் நம்ம 2yல டிவைட் பண்ணணும். அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 32y² டிவைடட் பை 2y. இங்கே மைனஸ் தானே இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் போட்டுட்டு 8yz டிவைடட் பை 2y. இந்த 2yயை ரெண்டு டேர்ம்லையும் நான் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடலாம். 1 ரிமைனிங் 1 இருக்கும். 6 2 12. இங்கே y⁻1 இருக்குது, இங்கே y² இருக்குது. பவர்ஸ் என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ y⁻1 இருக்கும். அதே மாதிரி இங்கே வாங்க. 1 4 2 8. ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆயிடுது. ஸோ இங்கே என்ன பவரில் வந்து 1 இருக்குமா? 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஸோ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அதனால தான் ஒய்யும் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னும் இங்கே இசட் ஒரு வேரியபிள் இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எழுதிடலாமா? 16y மைனஸ் 4z. ஓகேவாம்மா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எழுதிடாதீங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 16ல் 4 அப்படின்னு சொல்லிட்டு சப்ராக்ட் பண்ணி எழுதிடாதீங்க, இது இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். எப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும்? லைக் டேர்ம்ஸாக இருக்கும் போது தான், வேரியபிள் சேமாக இருக்கும் போது தான் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே வேரியபிள் சேமாக இல்லை, இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி ஆன்சரில் எழுதிக்கணும், இது சப்ராக்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த பாலினாமியலை 2mnஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த 3 டேர்ம்ஸையுமே நான் 2mnஆல் டிவைட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு 4m² n³ ப்ளஸ் 16m⁴ n² மைனஸ் mn டிவைடட் பை 2mn. ஓகேவாம்மா? இப்போ இந்த 2mnனை நம்ம இந்த 3 டேர்ம்லையுமே டிவைட் பண்ணணும் தானே? ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? லாஸ்ட்டு சம் மாதிரி 4m² n³ டிவைடட் பை 2mn. இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ். ஸோ அதை போட்டுக்கோங்க. 16m⁴ n² டிவைடட் பை 2mn. அகைன் இங்கே மைனஸ் சைன், ஸோ மைனஸ் mn டிவைடட் பை 2mn. இப்போ தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 2 4. இங்கே m⁻1 இருக்குது, இங்கே m². ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ மீதி m இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது சாரி, m⁻1 இருக்குதுன்னு அர்த்தம். நான் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இங்கே n⁻1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே n³ இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் n². நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1 8 2 16. ஸோ இங்கே பவர்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா m³. இங்கே பவர்ஸை சப்ராக்ட் பண்ணால் n⁻1. இங்கே m கேன்சல் ஆகிடும், n கேன்சல் ஆகிடும். இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். 2m⁻1 n² ப்ளஸ் 8m³ n⁻1 மைனஸ் இங்கே வேரியபிள்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இல்லையா? 1 இருக்கும் இல்லையா? 1 இருக்கும். ஸோ அதை விட்டுறாம தான் எழுதணும். 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 2. இப்போ இந்த பவர்ஸில் இருக்கிறத இந்த 1 இருக்கு இல்லையா? அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதிடுங்க. இல்லைன்னா எழுதும் போதேன்னு அதை எழுத வேண்டாம். ஓகேவாம்மா? இந்த பவரில் இருக்க 1 எழுத வேண்டாம். 8m³ n மைனஸ் 1/2 ஆன்சர். தேர்ட் சம் பாருங்கள். இந்த பாலினாமியலை 6xyஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவாம்மா? இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. 5xy² மைனஸ் 18x² y³ ப்ளஸ் 6xy. இது 6xyஆல் டிவைட் பண்ணணும். டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 5x² பை 6xy. இங்கே மைனஸ் சைன் போட்டாச்சு. 18x² y³ பை 6xy. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன், ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே இருக்குது 6xy டிவைடட் பை இங்கே 6xy. 5ம் 6ம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்குது ஒய், இங்கே 2y இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, பவர்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா y⁻1. இங்கே 1 6 6 6 3 6 are 18. இங்கே x⁻1. இங்கே 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 2. அப்போ y⁻2. இங்கே 6 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ஒய்யும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 தான் இங்கே. இப்போ எடுத்து எழுதிடலாமா? இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 5
y பவர் 1 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் மீதி 6 இருக்கு இல்லையா, அதை எழுதணும். மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் போட்டாச்சு. அடுத்து நியூமரேட்டரில் இருக்கிறது எழுதுங்க. 3xy பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 1. ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, 1 தான் இருக்குது. அது எழுதணும்னு கூட தேவையில்ல. தென் ப்ளஸ் இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 தான் மீதி இருக்கும். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 5/6y வேரியபிளை தனியாக எழுதிக்கோங்க. இங்கே டிவிஷனில் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ வேரியபிளை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. எப்பயும் பாலினாமியல் எழுதுவோம் அந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். பவரில் 1 இருக்கனால அது எழுத தேவையில்லை. மைனஸ் 3xy² டினாமினேட்டரில் 1 இருக்கிறதுனால அது தேவையில்லை. ப்ளஸ் 1. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 81 வெளியில் கொடுத்துருக்காங்க. காமனாக ப்ராக்கெட்டுக்கு வெளியில் கொடுத்துருக்கறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணணும். 81 இந்த 3 டேர்ம்ஸ்லையுமே மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. 81 எங்கே மல்டிபிள் பண்ணோம், இந்த 3 டேர்ம்ஸ்லையுமே இங்கே 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 3 இடத்துலையுமே. இப்போ ஃபஸ்ட் இடத்துல வந்து கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ அந்த 1ஆல் 81 மல்டிபிள் பண்ணுங்கள். 81 p பவர் 4 q² r³ ப்ளஸ், ஓகேவா, இங்கே ப்ளஸ் இருக்குது போட்டேன். இங்கே என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. இந்த 2ஆல் 81 மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா, 1 2 is 2, 8 2s are 16. இந்த வேரியபிள்ஸை அப்படியே எழுதிடணும். p³ q³ r². இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுட்டு 81 5ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிருங்க. 1 5 is 5, 8 5s are 40. ஓகேவா, 8 5s are 40. ஸோ 81 5ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிருக்கோம். வேரியபிள்ஸ் அப்படியே தான் எழுதணும். p² q² r². ஓகேவாம்மா. இப்போ டிவிஷனில் இதை இங்கே மட்டும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. டிவிஷனில் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3pqr the whole square. ஹோல் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், எல்லாத்துக்குமே தானே இது காமன். அப்போ 3க்கும் காமன். 3² என்ன வரும், 3 3s are 9, p² q² r². அதையும் எழுதிருங்க. 9 p² q² r². ஓகேவா, இப்போ நார்மலாக இப்போ டிவைட் பண்ணலாம். நம்ம எப்பயும் சம்மில் பண்ண மாதிரி 81 p பவர் 4 q² r³ ப்ளஸ் 162 p³ q³ r² மைனஸ் 405 p² q² r². டிவிஷனில் என்ன இருக்குது, டிவைடட் பை 9 p² q² r². ஓகேவாம்மா. இப்போ 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே இந்த 9 p² q² r² காமன் இல்லையா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுவோமா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுவோம். 81 p பவர் 4 q² r³ டிவைடட் பை 9 p² q² r². இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு எழுதிங்க. 162 p³ q³ r² டிவைடட் பை 9 p² q² r². நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போட்டுட்டு அடுத்த டேர்ம் எழுதிட வேண்டியதான். 405 p² q² r² டிவைடட் பை 9 p² q² r². இப்போ 81ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ண முடியுமா. 1 9 is 9, 9 9s are 81. கேன்சல் பண்ணியாச்சு. p பவர் 4 p². பவர்ஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 2. அப்போ p பவர் ஸ்கொயர். அதே மாதிரி q² கேன்சல் ஆகிடும். இங்கே 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. அப்போ r மட்டும் இருக்கும். r பவர் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க. 1 9 is 9, 8 9s are 72. இங்கே பவர்ஸில் 1 இருக்கும் மீதி. ஸோ p பவர் 1. இங்கே பவர்ஸில் 1 இருக்கும். ஸோ q பவர் 1. இங்கே r² கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் டேர்ம் வாங்க. 1 9 is 9, 4 9s are 36, ரிமைனிங் 4. அப்போ 45 இருக்கும். 5 9s are 45. p² கேன்சல் ஆகிடும். q² கேன்சல் ஆகிடும். r² கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எடுத்து எழுதிடலாம். 9 p² r பவர் 1 இருக்குது, அது எழுத தேவையில்லை, r மட்டும் எழுதினா போதும். ப்ளஸ் 18 pq மைனஸ் 45. ஆன்சர்.